ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெட் மேக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எதுக்காக இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாப்பாவுக்கு நான் அடிக்கடி சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பேன். கடையில் வாங்குகிற ப்ரெட்டில் வந்து ப்ராப்பரான எக்ஸ்பைரி லேபிள் வந்து இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரைசிங் ஏஜென்ட், இம்ப்ரூவர், இன்னும் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸும் அதை கூட சேர்க்குறாங்க. அதனால் வீட்டில் நம்மளே நமக்கு வேணுங்கிற பொருட்களை வச்சு ப்ரெட் வந்து செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் வந்து நமக்கு ஒரு யூசர் மேனுவல் ப்ளஸ் ஜென்ரல் ரெசிபி கைட்லைன்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதோட பவர் கேபிளில் வந்து நமக்கு 16 ஆம்பியர் ப்ளக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 550 வாட்ஸ் தான். இருந்தாலுமே இதில் பெரிய ப்ளக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் கிச்சனில் இதுக்கான பெரிய சாக்கெட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு 1 இயர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளோட பிரெட் மேக்கர். இது வந்து பிளாக் கலரில் பிளாஸ்டிக் பாடியில் தான் செஞ்சுருக்காங்க. சிங்கிள் கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இது கிடைக்கிது. இதோட லிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீ-த்ரூ விண்டோ வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ரெசிபி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூடவே 2 மெஷரிங் ஸ்பூனும் ஒரே ஸ்பூனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 250 ml மெஷரிங் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் மாவு பிசையறதுக்கு ஒரு சின்ன பேடல் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுக்கு உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள நான்ஸ்டிக் பேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிடிச்சு தூக்கிறதுக்கான ஹேண்டிலும் இதுலேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப், அப்புறம் 19 வகையான ப்ரீசெட் மெனுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீசெட் மெனுவையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இதில் வந்து நான் ஒரு ஸ்வீட் ப்ரெட்டும் வேர்க்கடலை வந்து எப்படி வறுக்கிறது அப்படின்றதையும் தான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பேனை எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பேனை பிடிச்சிட்டு கிளாக் வைஸில், அதாவது இடதுபுறமாக திருப்பணும் அப்படின்னா இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். உள்ளே வைக்கும் போது நம்ம வந்து இதை கிளாக் வைஸில் திருப்பணும். பேனை வச்ச பிறகு இந்த பேடல் அட்டாச்மெண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மேனுவல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிபி புக் மாதிரி என்னென்ன மெஷர்மெண்ட்டில் என்னென்ன போடணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி 500 கிராம் அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் செய்ய போகிறேன். இதில் வந்து நான் இப்போது 160 ml அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 கப் சர்க்கரை, 2.5 ஸ்கூப் அளவுக்கு ஆயில், 1 ஸ்கூப் அளவுக்கு மில்க் பவுடர், 300 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மெனுவில் வந்து ஸ்வீட் ப்ரெட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ப்ரெட் அப்படிங்கிறது 3வது ஆப்ஷனாக இருக்கிறதுனால நான் மெனுவில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து 3 hours 45 minutes வந்து காட்டியிருக்கு. நான் வந்து 500 கிராம்ஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் உள்ளே போட்டிருக்கேன். அதனால் 500 கிராம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் கலர் வந்து லைட்டாக வேணுமா, டார்க்காக வேணுமா, மீடியமாக வேணுமா அப்படிங்கிறத இந்த க்ரஸ்ட் கலர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அது வந்து மீடியம் அப்படின்ற ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போது இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிருது. நம்ம நார்மலாக ஒரு மாவு பிசைஞ்சு ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கை வலிக்க மாவு பிசையணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ரெட் நல்லா வரும். ஸோ இந்த ப்ரெட் மேக்கரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸை உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்மளோட ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 3.25 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நம்மளோட ப்ரெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் நல்லா ஆறின பிறகு தான் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹோம்மேட் ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் கடையில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் டென்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. கடையில் வாங்குறது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. அடுத்ததான் நம்ம வந்து இதில் வேர்க்கடலையை தான் வறுக்க போகிறோம். இதிலையே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 300 கிராம் வேர்க்கடலையை வந்து அப்படியே உள்ளே போட்டுறேன். அடுத்ததான் இதோட லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெனுவில்
இது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 19th ஆப்ஷனாக இருக்குது. ஸோ 19வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டைமர் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 30 மினிட்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை 15 மினிட்ஸாக குறைச்சிக்கிறேன். அதுக்காக டைமர் ஆப்ஷனில் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமர் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ 15 மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்குள்ளே வறுக்கலை அப்படின்னா திரும்பவும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அதில் உள்ளே கொடுத்துருக்க பிளேடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் விட்டு அது வந்து இந்த வேர்க்கடலையை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்லேயே வந்து கிளறி விட்டுட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நமக்கு வந்து தீயாமல் சூப்பராக வந்து வறுத்து கிடச்சிருக்கு. நான் வந்து 30 நிமிஷம் கொடுத்தேன். இப்போ பாருங்கள் நம்மளோட வேர்க்கடலை வந்து சூப்பராக வறுத்துருச்சு. உள்ளே இருக்கக்கூடிய வேர்க்கடலையோட கலர் வந்து பாருங்கள் நல்லா ஒயிட்டாகவே இருக்குது. கொஞ்சம் கூட கருப்பு கலராக ஆகாமல் சூப்பராக வறுத்துருந்துச்சு. இந்த ப்ரெட் மேக்கரை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரெட் மேக்கர் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.